அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தி. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு காணொலி வாயிலாக பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உடல்நிலையை காரணம் காட்டி ஆஜராக இயலவில்லை என முன்னதாக கூறிய நிலையில் காணொலியில் ஆஜராக விருப்பம் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸின் வழக்கறிஞர் VS கோபு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். காணொலி வாயிலாக ஆஜராக ராமதாஸ் முடிவெடுத்திருக்கிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு காணொலி வாயிலாக ஆஜராக பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, முன்னதாக உடல்நிலையை காரணம் காட்டி நேரில் ஆஜராக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது ராமதாஸ் தரப்பிலிருந்து. இப்போ காணொலி வாயிலாக ஆஜராக முடிவெடுக்கப்பட்டிருக்கு. என்ன விவரம்? அதாவது இன்று காலை நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அவர் வேண்டுகோளாக தான் விடுத்திருந்தார். மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் தனது அறைக்கு வருமாறும் இந்த வழக்கு தொடர்பாக இருவரிடம் சில கருத்துக்களை கேட்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். தற்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் நீதிமன்றம் வந்து விடுவார். இதற்கிடையே நீதிபதியும் இந்த மற்ற வழக்கு எல்லா வழக்கிலையும் விசாரித்து தற்போது நீதிமன்றத்தில் இறங்கி அவர் தனது அறைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கு விசாரிக்க எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆனால் வழக்கறிஞரோ அல்லது மீடியாவோ யாருக்கும் நீதிபதி அறையில் அனுமதி இல்லை. இதனிடையே மருத்துவர் ராமதாஸ் இன்று மதியம் தனது உடனடியாக வந்து வர முடியவில்லை நீதிமன்றத்துக்கு. அது மட்டுமில்லாமல் தனது உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை தெரிவித்து அவர் வழக்கறிஞர் மூலமாக தெரிவித்திருந்தார். வழக்கறிஞரும் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். இதனிடையே கடிதம் ஒன்றை சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருந்தார். கடிதத்தை தற்போது வைத்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் சொல்ல வேண்டிய தகவல்கள் அனைத்தும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் வழக்கறிஞர் தரப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே சற்று நேரத்துக்கு முன்பு ஒருவேளை நீதிபதி விரும்பினால் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தான் ஆஜராக இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் கோபு தெரிவித்துள்ளார். ஒருவேளை அன்புமணியிடம் பேசிவிட்டு மருத்துவர் ராமதாஸிடமும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிபதிக்கு உரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மருத்துவர் ராமதாஸ் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. எனவே நீதிபதி ஒருவேளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசுவதற்கு தயாராக இருந்தால் நிச்சயமாக அவர் தரப்பு கருத்தையும் கேட்கக்கூடும். அதன் பிறகு என்ன என்று முடிவெடுப்பார் என்று தெரிகிறது. வழக்கு விசாரணைக்காக நேரில் வர முடியாது அப்படின்னு உடல்நிலை காரணம் காட்டி முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது காணொலி வாயிலாக ஆஜராக முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு எதிராக தான் ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கை இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்கு. நீதிபதி இருவர் தரப்பிலிருந்தும் என்னென்ன விவரங்களை கேட்டு பெற வாய்ப்பு இருக்கு சுப்பையா? அதாவது பாத்தீங்கன்னா நாளை பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. இன்றே இந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. எனவே பொதுக்குழு மட்டுமல்லாமல் அது ஒரு பொதுநலன் சார்ந்து இந்த ஒரு முடிவை நீதிபதி காலை தெரிவித்திருந்தார். எனவே இரு தரப்பையும் கூட்டு அழைத்து பேசி இது ஒரு முடிவு காணலாம் என்ற ஒரு தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். தனது வேண்டுகோளாக விடுப்பதாக உத்தரவு அல்ல, வேண்டுகோள் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனவே இரு தரப்பிலும் அழைத்து பேசுவதன் மூலம் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை இருக்கலாம். நீதிபதி அதை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சில வழக்குகளில் தீர்வு எட்டப்படாத வழக்கு எல்லா வழக்கிலுமே நீதிபதிகள் இரு தரப்பையும் அழைத்து சமாதானம் பேசுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். ஏராளமான வழக்கு நிலுவையில் வழக்கில் அதுபோன்ற நிறைய வழக்குகளில் சமரச தீர்வு மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலம் தீர்வும் காணப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு நிலையை எடுப்பதற்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அதிகாரம் இருப்பதால் அவர் தன் அறைக்கு அழைத்துள்ளார். இருதரப்பும் கேட்டுவிட்டு உத்தரவு பிறப்பிக்கலாம். நாளை நடைபெற உள்ள பொதுக்குழு தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் இந்த பொதுக்குழு நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து இந்த நீதிபதி கண்டிப்பாக அறிவித்தாக வேண்டிய சொல்ல இருப்பதால் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்து எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அன்புமணி தரப்பில் சில தரப்பு கருத்துக்களையும் தற்போது தெரிவிக்க உள்ளனர். பிரியா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.